வணக்கம் நண்பர்களே. இலங்கையினுடைய முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்சேயினுடைய மகன் ராஜபக்சே குடும்பம் நடிகர் விஜயை பாராட்டுறாங்க. என்னால் கட்டுப்படுத்த முடியல. ஒரு வார்த்தையை சொல்லிடுறேன். என்ன கன்றாவி இது! உலக தமிழர்களுக்கெல்லாம் இவர் என்னமோ விஜய் ஒரு பெரிய தலைவர் மாதிரியும் ரசிகர் மாதிரியும் அவரே புகழ்ந்து போயிட்டு இருக்கிறாரு. அதை யார் பாராட்டுறா? ராஜபக்சே குடும்பம் பாராட்டுது. இதனுடைய ரகசியம் என்ன தெரியுமா? ரொம்ப வெளிப்படையான, ரொம்ப தரம் தாழ்ந்த ரகசியம் என்ன தெரியுமா? விஜயினுடைய மகன் ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு சமீபத்தில். அதனோட பேர் மறந்து போச்சு. டைரக்ட் பண்ணி முடிச்சிட்டார். டீசர்லாம் வெளியாச்சு. அந்த படத்துக்கு ஃபைனான்ஸ் யார் தெரியுமா? லைக்கா நிறுவனம் யார்? ராஜபக்சேயோட பினாமி நிறுவனம். இதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இது உலகத்துக்கு தெரிஞ்ச விஷயம். அப்போ ராஜபக்சேயோட பினாமி நிறுவனம், அந்த நிறுவனத்துடைய பணம் நடிகர் விஜயினுடைய மகனுக்கு வளர்ச்சிக்கு வருது, தேவைப்படுது. அதனால ராஜபக்சே குடும்பம் விஜயுடைய எதிர்கால அரசியல் வெற்றிக்கு வாழ்த்துக்கள்னு சொல்கிறாங்க. ஒரு அரசியல் கட்சி இன்னொரு அரசியல் கட்சிக்கு வாழ்த்து சொல்கிறதில் ஒன்றும் தப்பு இல்லை. அது உலக வழக்கம்னு கூட கடந்து போயிடலாம். ஆனால் ராஜபக்சே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ராஜபக்சே குடும்பம் விஜயை வாழ்த்துகிறது என்றால் இதனுடைய அந்த பின்னணியில் இருக்கக்கூடிய அந்த தொடர்கள் எல்லாம் பாருங்கள். இப்போ யாரை ஏமாத்துறாரு இந்த விஜய்? இலங்கை தமிழர்களுக்கு ஒரு பக்கம் உண்ணாவிரதம் இருப்பார், இன்னொரு பக்கம் ராஜபக்சேட்ட போய் பணம் வாங்கி பையனை வச்சு படம் எடுப்பார். இப்படி படம் எடுக்கிறதுக்கு வேண்டாம், அந்த வாயால் சொல்லக்கூடாது. உன் பையனை வளர்க்குறதுக்கு ஊரில் இருக்கிறவனை பூரா நீ ஏற்கனவே ரசிகர்கள் பாக்கெட்லேருந்து பிக் பாக்கெட் அடித்து, டிக்கெட்டுங்கிற பேரில் பிக் பாக்கெட் அடித்து நீ 200 கோடி வாங்கியிருப்ப. அப்புறம் ராஜபக்சே குடும்பத்துலேருந்து பணம் வாங்கி உன் பையனை வளர்ப்ப. இங்கே இருக்கிற புத்திசாலி ரசிகர்கள்லாம் புரிஞ்சுக்கோங்க. அவருடைய கட்சிக்காரன் வந்தவனெல்லாம் எப்படி வந்திருப்பானுன்னு தெரியும். எல்லாம் காசு அடிக்கிற கூட்டம், இல்லை காசை போட்டு காசு எடுக்கிற கூட்டமாக தான் இருப்பாங்க. வேறு எப்படி இருக்க முடியும்? ஐயா, ராஜபக்சே குடும்பம் பாராட்டியிருக்கு. இப்போ விஜய் என்ன சொல்ல வர்றாரு சொல்லுங்கள். நான் பின்னணி நான் சொல்லிட்டேன். ராஜபக்சேனுடைய பினாமி நிறுவனமான லைக்கா பட தயாரிப்பு நிறுவனம் விஜயினுடைய மகனுக்கு சினிமா தயாரிப்பதற்கு, டைரக்ட் செய்வதற்கு ஃபைனான்ஸ் பண்ணுது. இங்கே இருக்க முன்னணி நடிகர் எல்லாத்துக்கும் பண்ணுது. ஏன் விஜய் மட்டும் குறி வைக்கிறீங்க நீங்கள் கேட்கலாம். இப்போ விஜய் நேரடியாக இதுவரைக்கும் அவங்க வெளியே இப்படி சொன்னதில்லை, அவரை வாழ்த்துறோம் இவரை வாழ்த்துறோன்னு. இப்போ ராஜபக்சே குடும்பம் விஜயை வாழ்த்துக்கிறது. இந்த வாழ்த்தை பெற்றுட்டு இவர் உருப்பிடுவாரா அரசியலில்? வேறு எதுவும் நான் சொல்ல விரும்பலை. எப்படி ஒரு மோசமான அரசியல் இதுக்குள்ள நம்ம சிக்கியிருக்கோன்றதை பார்த்துக்குங்க. தொடர்ந்து பேசுவோம்.